இன்றைக்கி புது வீட்டில் சிம்பிளாக பால் காய்ச்சலான்னு காலைல எந்திரிச்சு நான் பால் காய்ச்சிட்டேன். பசங்க எந்திரிச்சா கண்டிப்பாக அவங்களுக்கு சாப்பாடு ஏதாவது செய்யணும். ஆனால் அதுக்கு முன்னாடி சாமிக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சாச்சு. ஸோ கவனி அரிசி ஸ்வீட்டுக்காக செய்யலான்ட்டு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பால் ஒரு பக்கம் காய்ச்சிட்டு இருந்தேன். இந்த பால் மட்டும் நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் கூட பொங்க மாட்டேங்குதுங்க. இந்த பக்கம் திரும்பிட்டோன்னா பொங்கி கீழே ஊற்றிடும். ஸோ இன்றைக்கி பொங்கி கீழே ஊற்றட்டோன்னு பார்க்குறேன், பொங்க மாட்டேன்னே உட்காந்துருக்கு. அப்புறம் இந்த கவனி அரிசி ஒரு 10 விசில் வச்சுட்டு பாலில் சர்க்கரை ஏலக்காய்லாம் போட்டு சாமிக்கு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ கவனி அரிசி ஸ்வீட் மாதிரி செய்யலான்னு பார்த்தா அது கஞ்சி மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, அதுவும் நல்லது தானே எடுத்து வச்சாச்சு. ஸோ சாமி ஒரு சிம்பிளான அரேஞ்ச்மெண்ட் பண்ணி சாமி கும்பிட்டாச்சு. ஸோ அந்த பாலில் நான் காஃபி போட்டேன். காஃபி போட்டு இந்த புது டம்ளர்லாம் வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அதில் காஃபி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் டே உட்காந்து காஃபி குடித்தாச்சு. பை.